முதல்வர் பதவியேற்பு விழாவிற்கு ராகுல் காந்தி வருவதாக ஒரு தகவல். இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் தான் நாங்க என்ன முடிவெடுத்தோம்ங்கிறத பத்தி சொல்ல போறது. அவர் சென்னையில் அதற்கான முடிவு அறிவிப்பார். அதனால அதுக்கு முன்னாடி எதை பத்தி யாரு பேசினாலும் சரி அதெல்லாம் அர்த்தம் இல்லாததா இருக்கும். பாஜக வரக்கூடாது அப்படின்ற சொல்றாரு. அந்த கருத்து உங்களோட ஒத்து போகுது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் நான் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக வரக்கூடாது. மதவாத சக்திகளுக்கு வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை தமிழ்நாட்டில். நம்ம தெளிவா பார்த்தோம். திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா தீபம் ஏற்றுவோம்னு ஓட்டு கேட்டார். மக்கள் 3வது இடம் கொடுத்திருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க ராஜன் செல்லப்பா அண்ணன் அவர் இந்த பகுதியில் இருக்கவர், இந்த பகுதியில் பிறந்தவர், இந்த பகுதியில் அரசியல் பண்ணவர். அவரையே மக்கள் அவருடைய மதவாதத்தோடு அவர் விலை போனதனுடைய விளைவாக அவர் நிராகரிக்கப்பட்டார். 3வது இடம்ங்கிறது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு. அவரை ஏனென்றால் தமிழக மண் இந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 26,000-30,000 ஓட்டில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா 3வது இடம் வர்றதுக்கு இதிலே தெரியணும். நம்மளை பொறுத்த மட்டும் மக்கள் மதவாதத்தை நிராகரிக்கிறார்கள் என்பது. இதேதான் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவிற்கு எதிராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். எடுத்துக்காட்டுக்கு இங்கே திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றிருப்பது தாவேகாவினுடைய வேட்பாளர். ஆக மொத்தம் யார் மதவாதத்துக்கு ஆதரிப்போம் சொன்னாங்களோ ராஜன் செல்லப்பா அவரை தோற்கடித்திருப்பது என்பது தாவேகா. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ரிசல்ட்ல வந்திருக்க உண்மைகள். தமிழக வெற்றி காலத்துக்கு ஆதரவு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இது திமுக முதுகில் குத்தியுள்ளது. திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முதுகில் குத்தின மாதிரி சொல்லி திமுக செய்தி தொடர்பாக சரவணன்லாம் பத்திரிகைலாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பதை அரசியல் விவகார குழு முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அறிவிப்பார். எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் புலம்பல். சரவணன் மாதிரி ஆளுகள்லாம் புலம்பல் இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள RSS வரக்கூடாது. அதற்காக நாங்கள் சண்டை போடுறோம். சரவணன் போன்றவர்கள்லாம் என்னன்னா இதை புரியாம பண்றாங்க. என்னட்டுனா நீங்க பிஜேபி எப்படியாவது வர விட்டுறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தருக்கு தட்டி விட்டுற பழக்கம் இருக்குல்ல. அப்படிப்பட்டவர்கள் இந்த பழக்கம் இதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாக இருக்கலாம். இதெல்லாம் வன்மத்தின் அடிப்படையிலான உருவானது. தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக பார்க்க வேண்டுமே ஒழிய எனக்கு கிடைக்கல என்னைய மக்கள் நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இது கிடைக்கக்கூடாது அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றது வன்மத்தின் மறு உருவம். இது இதைத்தான் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. 2026 தேர்தல் முடிவுற்றது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் அரசியல் விவகார குழு நேற்று முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் அறிவிப்பார். அடுத்து என்ன செய்ய போறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் கூட்டணி பங்கு இதெல்லாம் முன்னாடி பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறது மாதிரி. அதனால நீங்க முதல்ல அதெல்லாம் நடக்கட்டும். என்னன்னா நம்மளை பொறுத்த மட்டும் தமிழக வாக்காளர்கள் தெளிவா முடிவிட்டிருக்காங்க. சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தமிழக மண்ணுக்கு ஒத்து வராது ஆட்சியில் பங்கு, தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது ஆட்சியில் பங்குலாம் தமிழக மக்கள் பதில் சொல்லிட்டாங்க. தமிழக மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க. அதனால இதெல்லாம் நடக்கிறது என்னங்கிறத பார்ப்போம். நம்ம அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னையை பொறுத்த மட்டும் நான் இதைத்தான் சொல்ல முடியும். நான் நேற்றுக்கு கலந்து கொண்ட கூட்டத்தில் அரசியல் விவகார குழு கூட்டத்தில் இது சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த முடிவுகளை பற்றிய அறிவிப்பை கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தான் அறிவிக்க முடியும். பல ஆண்டுகள் கழிச்சு திராவிட கட்சிகளை தமிழக மண்ணில இருந்து அகற்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கழிச்சு அதுக்கடுத்து திராவிட கட்சிகள் அதிமுக திமுக தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. இப்ப அது தமிழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு புது கட்சி வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம பொறுத்த மட்டும் நீங்க திராவிட கட்சிகள் நீங்க சொல்ற ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ என்னை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகத்திலும் அதே ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் தான் அவர் பேசுறாரு. அவர் பேசுற ஐடியாலஜிங்கிறது என்னன்னா தாவேகா பேசுகின்ற கொள்கைகளும் ஏறக்குறைய திமுக அதிமுக ஒரு எம்ஜிஆர் கலைஞர் போன்ற பேசிய அதே அரசியலை தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த மண் என்பது பாஜகவிற்கு எதிரான மண், இந்த மண் RSSக்கு எதிரான மண், இந்த மண் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரியும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் தலைவர் இருக்காரு. அதனால நீங்க அதை பத்தி பேசுறீங்களா? இது முக்கியமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க டைவர்ட் பண்ணி விட்டுறாச்சு. சரியா? சரிப்பா.